உலகத் தமிழ் நேயர்களே, பாபுஸ் வாட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். பாகிஸ்தான் அமெரிக்காவின் வழியாக தன்னுடைய நிலைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு தொடர்ந்து வேண்டுதல்கள் கெஞ்சிக் கொண்டு இருப்பதான தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. அதை பற்றித்தான் இந்த பதிவு. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுப்பது போல் அமைதியாய் இருந்த சுற்றுலா தலத்திலே உள் நுழைந்து சட்ட விரோதமாக தொடர்ந்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய பாகிஸ்தான் நிலையிலிருந்து வரக்கூடியவர்கள் இதற்கு மறைமுகமாக என்ன நேரடியாகவே பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய ஆதரவு இருக்கிறது. 22 ஏப்ரல் 2025 அன்று நடந்த கொடூர தாக்குதலில் 26 அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒன்றுமறியாத சுற்றுலாவை பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய வந்தவர்களுடைய உயிரை கழித்த அந்த கொடூரம். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய மேலும் பல சுற்றுலா தலங்கள், அந்த பைசரன் வேலி, லவ் பால்காம் வியூ பாயிண்ட், மாமல்லேஸ்வர் டெம்பிள் அந்த கோயில், சொஹைல் ஹோம் ஸ்டே என்று இன்னும் பல இருக்கிறது அந்த பால்காம் பகுதியில். இந்த கொடூரத்திற்கு பின்பாக அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், இந்த டி எஸ்கலேஷன் பிளே புக் என்று சொல்வார்கள். உங்களுடைய பதற்றத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏதோ சும்மா சட்டையை பிடித்து இழுத்து சண்டை போட்டது போன்ற ஒரு விஷயமாக மாற்றி இதை உங்களுடைய பதற்றத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரையை வழங்குவதாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ள பலர் இந்தியாவினுடைய முக்கியஸ்தர்களை தொடர்பு கொண்டு பேசுவது செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 2019 இப்படித்தான் சொன்னார்கள். 2025 அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் அந்த மண்ணிலே யாரெல்லாம் தீவிரவாதிகள் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் என்று கண்டறிந்து தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, இந்தியா மற்றும் பாகிஸ்தானோடு மிக நெருங்கிய தொடர்பில இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்பில் இருப்பதாக சொல்கிறார். பால்காமுடைய இந்த தாக்குதல் பார்டர் ரீஜனல் கான்ஃபிளிக்டை உருவாக்க கூடாது. அதனால் 2019 மைக் போம்பியோ என்ற அந்த அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர் சொன்னது போன்று லிமிட்டட் ஸ்ட்ரைக், பாலக்கோட் ஸ்ட்ரைக் போன்று லிமிட்டட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷனை வேண்டுமானால் எடுக்கலாம் என்பது போன்ற தகவல்களை இந்தியாவிற்கு அறிவுரையாக வழங்குகிறார்கள். இது புதிய தகவலோ செய்தியோ அல்ல. இதையேத்தான் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் மார்க்கோ ரூபியோ கடந்த புதன்கிழமை அன்று சொன்ன செய்தியை மீண்டும் ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார். 2016 உரி தாக்குதல், அப்போதும் கூட யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜான் கெர்ரி இந்த 2 நாடுகளுக்குள் அமைதி பேச்சுவார்த்தை வேண்டும் என்பது தகவலாக தந்தது. ஆனால் இவர்களுக்கு இந்த நிலை என்பது அமெரிக்காவோடும் நட்புறவு, இந்தியாவோடும் நட்புறவு, அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே இந்தியா துணைக்கண்டத்திலே எந்த விதமான போர் பதற்றம் இருந்தாலும் அது உலக அளவில் பாதிக்கும் என்பதை விட அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைகளிலே சில பின்னடைவுகளை தந்துவிடும். ஏற்கனவே வரி விதிப்பு கொள்கைகளின் மூலமாக அமெரிக்கா பல நாடுகளுக்கு வரி போட்டு அதை பின்வாங்கவும் செய்திருக்கிறது. புதிதாக பதவியேற்ற 2025 ஜனவரி பிப்ரவரி பதவியேற்றிருந்த ட்ரம்ப் அவர்கள் பல அதிரடி திட்டங்கள் அவர் ஊரிலே, அதாவது அமெரிக்காவினுடைய ஊரிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அப்படியே அப்புறப்படுத்தியது, நாடு கடத்தியது என்றெல்லாம் பல சம்பவங்களை பார்த்தோம். இப்போது இந்தியாவிற்கு என்று ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, இந்த புது பிரச்சனை அல்ல. 2016 அதை தொடர்ந்து பால்காம் தாக்குதல், அது மட்டுமல்லாமல் தொடர் தாக்குதல்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 774 கிலோமீட்டர் அந்த எல்லையிலிருந்து ஒரு பக்கம் தாக்குதலை அதாவது துவக்குவது, மறுபக்கம் தீவிரவாத குழுக்களை உள் அனுப்புவது என்று இருக்கக்கூடிய இந்த நிலை, இது முறியடிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு
ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு பின்பு ஒரு நல்ல திட்டத்தோடு இந்தியா இப்போது முன்னேறிக் கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, உச்சபட்ச அதிகாரம் கொண்டது, எடுத்த முடிவுகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், செக்ரட்டரி லெவல் கோஆர்டினேட்டர்ஸ், கேபினெட் செக்ரட்டரி என்று பலர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நாட்டின் அந்த இறையாண்மைக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களுக்கு முடிவெடுப்பார்கள். இந்த சமயத்துல இப்போது உள்ள அந்த மந்திரி சபையில பிரதமரின் கீழ் உள்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் மற்றும் இராணுவத்திற்கான அமைச்சரும் இதிலே பங்கேற்றுவதோடு மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பங்கேற்று இந்த கூட்டத்தினுடைய முக்கிய முடிவு என்ன, இந்தியாவினுடைய போர்ப்படை முப்படை தளபதிகளுக்கும் அந்த கூட்டு தலைமைக்கும், போர்ப்படைகளுக்கு கூட்டு தலைமை, கம்பைன்ட் டிஃபென்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த கூட்டு தலைமைக்கும் பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டுமோ அப்படி முடிவை எடுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் தரப்பட்டதாக அந்த செய்தியை உளவு பார்த்திருக்கிறோம் என்று பாகிஸ்தான் தெரிந்து அது பேனிக் மோட் அதில் சென்றிருக்கிறது. காரணம், ஒரு சக்தி வாய்ந்த சிசிஎஸ், கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடியது. அதை தொடர்ந்து சிசிபிஏ, கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கூடியது. சற்று இந்த எதிரி நாட்டுக்கு, இந்தியாவை பொறுத்தவரை அண்டை நாடு, நட்பு நாடாக இருக்க வேண்டும், இருந்தாலும் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்றதுதான். ஆனால் பல சூழ்நிலைகள், உலக நாடுகள் அந்த நாட்டை தன்வசம் படுத்துவதற்கு பல நிலைகளில் கையாண்டு என்று உண்மையில் சொல்ல போனால் பாகிஸ்தான் விரித்த வலைகளிலே சிக்கி இன்று அதுவே திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா எடுத்த முடிவிலே அதிர்ந்திருக்கிறது. மேலும் அதிர்ச்சிக்கு காரணம், அந்த பாகிஸ்தானுடைய அந்த அதிர்ந்து இருக்கக்கூடிய நிலை காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகிறது. அதனால்தான் அட்டாவுல்லா தரார் கோயிங் டு இஷ்யூ an important statement to the media in a few moments என்று முன் இரவு, அதாவது மிக அதிகாலையிலே அல்லது நள்ளிரவு என்று சொல்லலாம், தூக்கத்தை துளைத்து இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் மற்றும் கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் சிசிபிஏ, இந்த இரண்டும் அடுத்தடுத்து கூடியது ஒரு கலக்கத்தை பாகிஸ்தானிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, அக்னோர், பிரக்வால் ஆகிய இடங்களில இருந்த அத்துமீறல்களை தானே வாபஸ் வாங்கி பின்னோக்கி சென்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா ஆர்ம் போர்சஸுக்கு தன்னுடைய முடிவை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம், இந்தியாவின் இறையாண்மையை காக்க எந்த முடிவையும் எடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருப்பது என்ற அந்த செய்தி பாகிஸ்தான் அறிந்து வைத்திருப்பதாக சொல்வது அந்த பாகிஸ்தானுக்கு மனதிலே கலக்கத்தை தந்திருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்கா இப்படி போர் பதற்றத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் கூட எல்லையிலே அந்த பூஞ்ச் ரஜோரி செக்டாரில் 8வது நாளாக நேற்று இரவும் கூட பிரச்சனை தொடர்ந்து சிறு ஆயுதங்களின் மூலமாக தாக்குதல்களை தொடர்ந்து, அந்த தாக்குதல்களுக்கு ஊக்குவிப்பு அல்லது ஏதோ ஒரு சதி செயலில தொடர்ந்து ஈடுபடுவது தெரிகிறது. பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா கடுமையான எதிர்வினை ஆற்றும் என்ற அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம் இந்தியா மீது பற்றுள்ளவர்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.